வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு குயிக்காக செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட். ஒரு கப் மீதமான சாதம் இருந்ததுன்னா அதுக்கு கூட அரிசி மாவு சேர்த்து ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட். இதுக்கு கூட நான் ஒரு தேங்காய் இல்லாத நட்ஸு சட்னியும் காமிச்சிருக்கேன். நம்ம இப்போ இது எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். மிக்சியில் நம்ம ஒரு கப் அரிசி மாவை எடுத்துட்டு அதுக்கு கூட வேக வச்ச சாதம், புழுங்கரிசியோ பச்சரிசியோ எதுவாக இருந்தாலும் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் தேங்காய், ஒரு கப் தேங்காய் இல்லை அரை கப் தேங்காய் கூட போதும்னு நினச்சிங்கன்னா அது போதும். கொஞ்சம் உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் ஈஸ்ட்டு சேர்த்துருக்கேன், சுகரும் சேர்த்துருக்கேன். ஈஸ்ட் இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சம் வார்ம் வாட்டர், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது தண்ணி, ரொம்ப ரூம் டெம்பரேச்சரும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் வார்மாக இருந்ததுன்னா அதை ஊற்றி நல்லா ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். அரைச்ச மாவை நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் அதை மூடி வச்சிடலாம். மூடி வைக்கும்போது அந்த ஈஸ்ட் ரியாக்ட் ஆகி நல்லா மாவு பொங்கி இருக்கும். ஸோ இப்போ அப்பச்சட்டியை காய போட்டுட்டு அது லைட்டாக சூடானதும் லோ ஃப்ளேமில் வச்சு லேசாக எண்ணெய் ப்ரஷ் பண்ணும். இதுக்கு எண்ணெய் ஊற்றணும்னு இல்லை, இது எண்ணெயே இல்லாத ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இந்த அப்பக்குழியில் கொஞ்சமாக மாவை ஊற்றிட்டு ஃப்ளேமையும் லோவாக வச்சுட்டு நம்ம மூடி வச்சு வேக விடணும். அது வெந்ததும் நம்ம திருப்பி விட்டு 2 சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துடணும். ஸோ இது ஒரு சைடு கொஞ்சம் லைட் ப்ரௌனாக இருக்கும், பரவாயில்ல, பட் நல்லா டேஸ்டியான ஒரு குயிக்காக செய்யக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் அப்பம் இது. இது வெந்த அப்பத்தை எல்லாம் நம்ம எடுத்து வச்சுட்டு அதுக்கு கூட ஒரு சட்னியோட பரிமாறும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ சட்னி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் எல்லாம் பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, கொஞ்சம் கேஷ்யூ நட் அதெல்லாம் எடுத்திருக்கேன். இதெல்லாம் மிக்சியில் போட்டு கூட பச்சை மிளகாவும் ஒரு சின்ன துண்டு புளி, பூண்டு, உப்பு இவ்வளோ சேர்த்துருக்கேன். இந்த நட்ஸ் எல்லாம் முதல்ல அரைச்சிடணும், இல்லைன்னா தண்ணி ஊற்றி அரைக்கும் போது ரொம்ப அரையாது. ஸோ முதல்ல மிக்சியில் நல்லா பொடிச்சிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லி எவ்வளோ வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவும் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து நல்ல ஒரு மைய பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். ஸோ இது கொஞ்சம் வாட்டரியாக தான் இருக்கும், அதனால் அரைச்ச மிக்சியை கொஞ்சம் அலசிட்டு அந்த தண்ணியை எடுத்துக்கலாம். வேறு தண்ணி வேணுனாலும் நீங்கள் சேர்த்து நல்லா வாட்டரியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ அந்த தண்ணியாக இருக்கிற சட்னியில் நம்ம தாளித்து கொட்டணும். தாளித்து கொட்டுறதுக்கு கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் கடுகு, மிளகா வத்தல், கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின சாம்பார் வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து அதில் தாளித்து அதில் சேர்த்துடலாம். இந்த சட்னி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் அந்த அப்பத்துக்கு கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் இது செஞ்சு பாருங்கள். காலையில் நீங்கள் நினச்ச உடனே செய்யலாம். இட்லி தோசை மாவு இல்லைன்னா இது உடனே செய்யக்கூடிய ஒரு டேஸ்டியான அப்பம் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கமலூஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, என்ஜாய்.